பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கோமதி கோவமா வீட்டுக்கு வராங்க. கோமதி கோவமா வீட்டுக்கு வந்ததும் ரொம்பவே வருத்தத்திலையும் ரொம்பவே கோபத்திலையும் கோமதி இருக்காங்க. இந்த குன்னக்குடியில எங்கெங்கேயோ இடம் இருக்கு. அங்கெல்லாம் நான் வீடு இடம் வாங்கி கட்டாம இங்க அம்மா வீட்டுக்கு முன்னாடி இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டை கட்டிட்டு இப்ப பாரு நானாவே வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லி கோமதி ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு ரூமுக்குள்ள போயிடுறாங்க. உடனே அங்க மயில அரசிமா நீ போயிட்டு அத்தை கூடவே இருன்னு சொல்லிட்டு அரசியை அனுப்பி வைக்கிறாங்க. அரசியும் போயிட்டு அங்க இருக்காங்க. இப்ப நம்ம மயில ரொம்பவே கோவமா மீனா கிட்ட, மீனா ராஜியோட அம்மா கிட்ட நீ பேசினது சரியா சொல்லு, வயசுக்கு மரியாதை கொடுத்தாவது நீ பேசியிருக்கலாம் அவங்க கிட்ட, அதை விட்டுட்டு நீ ஏன் இப்படி பேசணுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் பேசினதுல தப்பு எதுவும் எனக்கு இருக்க மாதிரி தெரியல, அத்தி அவங்க மரியாதை குறைவா பேசினாங்க, அதனால எனக்கு கோபம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே மயிலு சொல்றாங்க, அத்தை ஓடி கல்யாணம் பண்ணவங்க அவங்க அண்ணி, அதே மாதிரி அவங்க ஓரகத்தி எப்படி நல்லா மாறி மாறி இருந்திருப்பாங்க. நீ எதுக்காக அவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசின சொல்லு, எதுக்காக இப்படி பேசினேன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அத்தை அவங்க பேசினது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அதனாலதான் நான் இப்படி முடிவு பண்ண நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ராஜி கிட்ட போயிட்டு மீனா, ராஜி நான் எதுவும் மனசுல இருந்தெல்லாம் பேசல, வெளியில வந்துடுச்சு, கோபமா இப்படி பேசிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ராஜி அதுக்காக நீங்க இப்படி பேசுவீங்க நினைச்சு கூட பாக்கலக்கான்னு சொல்லிட்டு ராஜி கோபமா சொன்னதும் அங்க இருந்து மீனாவால இருக்கவே முடியல. மீனா ஒரு பக்கம் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க பாரு, எப்பவுமே நல்லவங்களா இருந்தா இப்படிதான் மீனா, எது ஒண்ணும் முதல்ல பார்த்து எது ஒண்ணு நிதானமா பேசணும், இப்படி பேசினா கடைசியில இப்படிதான் இருக்கணும், நிலைமை புரியுதான்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னதும் இதை கேட்ட உடனே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க நம்ம மீனா. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு மீனாவும் வருத்தமா கிளம்பி போயிடுறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியன் ரொம்பவே வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க கடையில. அப்ப சரவணன் செலவெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப செந்தில் நம்ம பாண்டியனுக்கு ஆறுதல் சொல்லலான்னு சொல்லிட்டு வரலான்னு வராங்க. அங்க வந்ததும் அப்பா பழனி மாமா இப்படி பண்ணது எல்லாமே ரொம்பவே வருத்தமா தான் இருக்கும், உங்களுக்குன்னு இல்ல எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப வருத்தமா தான் இருக்கும், நீங்க அதை நினைச்செல்லாம் வருத்தம் எல்லாம் படாதீங்கன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் இங்க பாருடா, நான் அனாதையா நின்ற பாரு, அப்ப கூட யார பத்தியும் கவலைப்படல, சொந்த பந்தம் அசலார் அதை பத்தி நான் எதை பத்தியும் கவலைப்படல, இத்தனை சொந்தம் இருந்தோம் நான் யார பத்தியும் நான் கவலைப்பட போறது கிடையாது, நீ எதுக்காக சும்மா தேவையில்லாம இப்படி எல்லாம் நீ பேசிட்டு இருக்க, இதை பத்தி எல்லாம் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ என்ன சொல்ல வந்தாலும் எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. இதை கேட்ட உடனே எதுவுமே பேச முடியல நம்ம செந்தில. இங்க பாருடா, வீடும் வேணாம் கடையும் வேணாம்னு சொல்லிட்டு தானே நீ ஒட்டு மொத்தமா உதறி தள்ளிட்டு போன, இப்ப எதுக்காக நீ இங்க வந்திருக்க, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பி போன்னு சொல்லிட்டு செந்தில அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க. உடனே செந்திலும் கோவமா கிளம்பி வந்துடுறாங்க. உடனே சரவணன் பாண்டியன் கிட்ட கேக்குறாங்க, அப்பா தம்பி உங்களுக்கு ஆறுதல் சொல்லலான்னு வந்தா, ஏன்பா நீங்க அவன்கிட்டயும் இப்படி கோவமா நடந்துக்கிட்டீங்கன்றாங்க. இங்க பாருடா, எனக்கு யாரோட ஆறுதலும் தேவை கிடையாது, அவன் எனக்கு ஆறுதல் சொல்ல வந்தானா உடனே அதை ஏத்துக்கணுமா நானுன்னு சொல்லிட்டு பாண்டியன் கோவமா பேசுறாங்க. இப்ப நம்ம செந்தில் கதிர் கிட்ட ரொம்பவே கோவமா, அந்த ஆளெல்லாம் திருந்த மாத்துறாங்களடா, எப்ப பாரு இதே மாதிரி நடந்துட்டு இருக்காங்க, எனக்கு அந்த அளவுக்கு கோவம் வருதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே கதிர் சொல்றாங்க, அப்பாவை பத்தி உனக்கே நல்லா தெரியும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க விடுன்றாங்க. எப்படா உன்னுடைய டிராவல்ஸுக்கு பணம் கொடுத்தாங்களே அப்பத்துல இருந்து நீ நல்லவனா மாறிட்டியா, என்னடா இதுன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பாவோட குணம் அது, அப்பத்துல இருந்து அப்பா இந்த மாதிரி இருந்திருக்காரு, திடீர்னு அந்த குணத்தை மாத்த சொன்னா அப்பாவால அந்த குணம் எல்லாம் மாத்த முடியாது, விடுனே பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. எப்படா இப்படி எல்லாம் நல்லவனா மாறிட்டே தெரியலன்னு சொல்றாங்க. சரி நீ பழனியோட மாமா கடைக்கு போனியான்றாங்க. ஆமாண்டா போனேன், ஆனா அங்க நடந்தது என்ன தெரியுமா, எல்லாம் கேள்விப்பட்டேன்ன்றாங்க. சரி இப்ப நானும் போக போறேன், டேய் எதுக்காக அங்க போயிட்டு, அந்த மாலு செஞ்சதை எதுவும் என்னால மறக்க முடியல, நீங்க போனது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நான் அவருக்கு வாழ்த்து சொல்ல போறேன், என்ன ஆனாலும் அதை மாற முடியாது இல்லையா, நான் அவருக்கு வாழ்த்து சொல்றதுல எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது, சரிடா உன் இஷ்டம், உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை நீ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்ப நம்ம கதிர் போறாங்க.
கதிர் வந்து போனதோ, என்ன முதலாளி எப்படி இருக்கீங்கன்னு சொல்றாங்க. உடனே பழனி எதுவுமே பேசாம கோவமா இருக்காங்க. என்ன மாமா, நான் கடைக்கு வரக்கூடாதா? ஏன் மாமா என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க? நான் தான் நம்பிக்கை துரோகம் ஆச்சே, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பழனியோட மனசுல இருக்க வேதனையெல்லாம் சொல்றாங்க. இங்க பாரு மாமா, நான் உன்னை வாழ்த்திட்டு போலனும் கடையை பார்க்கலான்னு வந்தேன். ஏன் நான் வரக்கூடாதுன்னு சொன்னதும் உடனே பழனி, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, அவங்க பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு சொன்னதும் உடனே கதிர் வந்து சொல்றாங்க, இதுக்கெல்லாம் வந்து நீங்க வருத்தப்பட்டுட்டு இந்த மாதிரி ரியாக்ட் எல்லாம் நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல. விடுங்க, சூழ்நிலை அப்படி இருக்கு. மாறி மாறி ஏதேதோ சண்டை போட்டு விட்டுடுச்சு. இதுக்கு மேல அதை பத்தி பேசி என்னங்க போகுது? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் புரிஞ்சுக்காம போயிடுவாங்களா? அப்புறம் பார்த்துக்கலாம், விடு மாமா, இதுக்கெல்லாம் நீ ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, இல்லடா மாப்பிள்ள, என்ன பார்த்து அப்படி சொன்னதை என்னால ஏத்துக்கவே முடியலடா மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு இப்ப வந்து பழனி பேசிட்டு இருக்காங்க. விடு முதலாளி, இதுக்கெல்லாம் ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதை தூரத்துல இருந்து பார்க்க குமார் வந்து, டேய் இங்க என்னடா உனக்கு வேலை? எதுக்காகடா இங்க வந்திருக்க? என்ன திரும்பவும் பிரச்சனை பண்ணலான்னு வந்திருக்கியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே பழனி வந்து, இங்க பாரு, அவன் என்னுடைய மாப்பிள்ள, அவனுக்கு வர்றதுக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்கு. மீன ஒருத்தன் வந்து சண்டை போட்டுட்டு போனானே, அந்த மாதிரியா? எதுக்காகடா இங்க வந்துன்னு சொல்லிட்டு வாலண்டரிய கதிர்கிட்ட சண்டை போட்டு கதிரை அடிக்கிறாங்க. உடனே சுகன்யா பிளான் பண்றாங்க, இது ஒரு நல்ல சான்ஸ், இந்த சான்ஸை மிஸ் பண்ணவே கூடாது. இதை வீடியோவை எடுத்து நம்ம ராஜுக்கு அனுப்பிடலாம்னு சொல்லிட்டு இப்ப ராஜுக்கு வீடியோவை எடுத்துட்டு இருக்காங்க சுகன்யா வந்து. இப்ப கதிர் வந்து, மாமா, உன்னுடைய இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் பொறுமையா போறேன்னு சொல்லிட்டு கதிர் அங்கிருந்து போறாங்க. பழனி வந்து என்னை மன்னிச்சுடுடான்னு சொல்லிட்டு பழனி ஒரு பக்கம் கதிர் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. இப்ப சுகன்யா இந்த வீடியோவை ராஜிக்கு அனுப்புனா ராஜி அங்க போயிட்டு குமார் கிட்ட என்ன பிரச்சனை பண்ண போறாங்க? இதனால ரெண்டு குடும்பத்துக்குள்ள இருக்க விரிசல் இன்னும் அதிகமாகுமா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.